எங்களுக்கு பின்னடைவுங்கிறதே கிடையாது. எங்கள் பின்னால் யாரெல்லாம் நிற்காங்கன்னு பாருங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் இன்றைக்கி ஒன்றாக சேர்ந்துருக்காங்க. எங்கள் கூட்டணி கட்சி மட்டும் இல்லை, பொதுமக்கள் இன்றைக்கி எல்லோருமே வெறுத்து போய் இருக்கிறார்கள். சொத்து வரி எவ்வளவு கூடியிருக்கு? 300% கூடியிருக்கு. மின்சார கட்டணம் அதை விட அதிகமாக கூடியிருக்கு. மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு இருக்கிறத 1 மாதத்துக்கு நாங்கள் ஆக்கி தருவோம்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது. இதுவரைக்கும் அவங்க மின்சார கட்டணத்தை 1 மாதத்துக்கு செய்யவே இல்லை. இவர்களுடைய நோக்கம் எல்லாமே தங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் எடுத்துக்காட்டாக எல்லா இடங்களையும் நாங்கள் போகக்கூடிய இடங்களெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை முடித்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் இன்றைக்கி 14வது நாளாக தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர் முன்னுரை எழுதியிருக்கிறார். நாங்கள் இந்த திராவிட கட்சிக்கு முடிவுரை எழுதப் போகிறோம். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் அதை இன்றைக்கி சீரழித்து விட்டது தமிழக காவல்துறை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதை சரியாக பராமரிக்கவில்லை. கோயம்புத்தூர் நடந்த சம்பவம், ஒரு ஆணை அறிவாளால் வெட்டி தாக்கிவிட்டு 3 பேர்கள் கஞ்சா போதையுடன் கரகரம் என்று காட்டு புதருக்கு இழுத்து சென்று சின்னா பின்னமாக்கியிருக்கிறார்கள். பெண்களை வைத்திருக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் எவ்வளவு கண்ணீர் வடிப்பார்கள், எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பதை இன்றைக்கு காவல்துறையும் அறியவில்லை, முதலமைச்சரும் அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலில் இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு முடிவு வரும்.